இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வர இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்துல ஏற்கனவே ஆட்சியில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கத்திலும், மற்றொரு பக்கம் இந்த தடவையாவது எப்படியாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கத்திலும், ஒரு பக்கம் நான் உச்சத்துல இருக்கக்கூடிய சினிமா துறையை தூக்கி போட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்காக நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு பக்கத்திலும், இது மட்டும் இல்லாம இன்னும் பல அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒவ்வொரு நபர்களுடைய அரசியல் வியூகம் எப்படி இருக்கணும், 2026ல நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும், யாருக்கு வாக்கு செலுத்தினா தமிழ்நாடு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்னதான் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எதையெல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது இந்தியாவில எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் யாரு யாரோடலாம் கூட்டணி வைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான எல்லா விஷயங்களுமே தொடர்ச்சியா நம்மளுடைய அட்வொகேட் யாசர் அரஃபாத் அப்படிங்கிற எல்லா சோசியல் மீடியா பேஜஸ்லுமே வரக்கூடிய நாட்கள்ல இது சம்பந்தமான பதிவுகளை நம்ம போட இருக்கிறோம். அதனால அந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்க அட்வொகேட் யாசர் அரஃபாத் அப்படிங்கிற நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.